ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்ச் சீசன் 2ல் இன்றைக்கி நான் 66வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 68 கிலோ 100 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். நீங்களும் என்ன மாதிரியே எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக உங்களோட உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்பி டீட்டெயில் கேட்டு நீங்களும் என்னோட சேர்ந்து உங்களோட வெயிட் லாஸை குறைக்கலாம் வாங்க. இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணி ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த நீர்க்காயில் இருக்கக்கூடிய ஜூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளை பூசணி, சுரக்காய், புடலங்காய், வாழைத்தண்டு இதெல்லாம் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி நீர்க்காயில் இருக்கக்கூடிய ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வெயிட் லாஸ் அப்படின்றது நல்லபடியாக நடக்கும். இன்றைக்கி வந்து வெண்பூசணி ஜூஸ் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் தோசை 2, அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு சட்னி எடுத்துக்கிட்டேன். ஒரு 11 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டின பச்சை பயிறு சுண்டல் வந்து ஒரு 100 கிராம் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி மதியானம் என்னோடய லஞ்ச் வந்து ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் பார்க்கும்பொழுது சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தாலும் ஆனால் எனக்கு லஞ்ச் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், இந்த தர்பூசணியில் கூட்டு பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அந்த கூட்டு பண்ணும்பொழுது மற்ற விஷயங்கள் எதுவும் அவ்வளோ பெருசாக தெரியாது. அதனால் இன்றைக்கி வந்து மிளகு ரசம் வச்சுட்டு தர்பூசணி கூட்டு, இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைஸோட கூட்டு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் வந்து ரசம் வந்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப வயிறு ஃபில்லிங்காகவே இருந்தது. கண்டிப்பாக தர்பூசணி சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டு தர்பூசணியாக இருந்தால் ரொம்ப நல்லது. 4 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதுளப்பழம் ஜூஸ் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். நைட் எப்போ போல் ஃபுட்டு எடுத்துக்கிறது கிடையாது. படுக்கிறதுக்கு முன்னே ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு இன்றைக்கி என்னோடய டயட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மார்னிங் எப்போ போல் வந்து ஒரு 1/2 hour வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களாக இருந்தால் கடந்த சில நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரோட்டீன் கலந்த உணவுப் பொருட்கள் வந்து நான் அதிகமாக எடுத்துக்கிறேன். இது மாதிரி ப்ரோட்டீன் நம்ம அதிகமாக எடுக்கும் பொழுது நம்ம ஒர்க் அவுட் ஆகட்டும், நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி ஆகட்டும் ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா வெயிட் லாஸ் அப்படின்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது நீங்கள் எந்த ஒரு வீடியோ பார்த்து செய்கிறதாக இருந்தாலும் சும்மா கையை காலை ஆட்டணும் அப்படின்னு மட்டும் நினைக்காம ப்ராப்பராக அது எப்படி செய்கிறாங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி கை கால் அதோட பொசிஷன் இருக்குது, அதே மாதிரி முடியும் பொழுது எந்த பொசிஷனில் இருக்குது, அதே மாதிரி நம்ம கொண்டு வரோமா அப்படின்றத ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது உங்களோட வேர்வை எந்த அளவுக்கு வெளியே வருதோ அந்த அளவுக்கு உங்களோட வெயிட் லாஸ் கண்டிப்பாக நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.